கல் இறக்குதல் என்பது கல் பதநீர் இறக்குதல் இதெல்லாம் வந்து வேளாண்மை தொழில் வேளாண்மை சார்ந்தது தான். அது பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், நெசவு, இது எல்லாமே வேளாண்மை சார்ந்தது. வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான். வேளாண்மையில் ஒரு பகுதி தான். எப்படி மீன்பிடித்தல் கடல் விவசாயமோ வேளாண்மையோ அது மாதிரி இது நில விவசாயம்தான். இதை வந்து திட்டமிட்டு இதை ஒரு தடைன்னு கல் மட்டும் அது எப்படின்னு ஆகுது. அப்போ டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகள் எல்லாம் இதை நான் கேட்குறேன்ல, புனித நீராது அது வந்து எப்படி அது கோயிலில் கொடுக்குற தீர்த்தமா? அப்போ அது எப்படி மது இல்லையா? அது அந்த மதுவை அரசே விற்கும். இதை வந்து தடை செய்யும்னா இது வேளாண்குடி மக்களை, உழைக்கும் மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் கல் பதநீர் இறக்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. அதை விடுங்க சார். உங்கள் அண்ணன் அவர் கவிஞர் திரு அறிவுமதி அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு நிகழ்வில் உங்களை விமர்சிச்சிருக்காரு சார். நீங்கள் தமிழகத்தின் கருணா அப்படின்னு சொல்லி, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? தமிழகத்தில் ஒரு கருணா தான், கருணாநிதி தான். நான் எப்படி கருணாவானே? இந்த மாதிரி பேசுகிற எல்லாரும் தான் கருணா. இனத்தை கொல்லும்போது பேசி என்னோட பேசிட்டு இனத்தை கொன்னவனை கூட நின்றுக்கிட்டு என்ன கருணான்னு என்ன அர்த்தம்? இதையெல்லாம் என் பக்கத்தில் இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யார்? நீங்கள் எங்கள் அண்ணங்க தானே. இன்னைக்கு நான் நின்று சண்டை செய்யும்போது அந்த பக்கம் நின்றுட்டு என்ன கருணான்னா? என்ன கருணான்னா? கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் ஒரு ரத்த பொட்டலம், மருந்து, மாத்திரை, அரிசி, பருப்பு, எண்ணெய் எதுவுமே போடாமல் தடுத்தது கருணாநிதி. கருணாநிதி தானே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அறிவுமதி அவர்களுக்கு, சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு, குளத்தூர் மணி அவர்களுக்கும் தெரியுமா தெரியாதா? என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன? அந்த கடற்கரையில் ஓரத்தையாக தலைத்து விட சொல்லுங்கன்னு தானே. அதை சொல்வதற்கு எனக்கு கருணாநிதி நேரம் கொடுக்காம தவிர்த்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் திருப்பி என்ன கருணான்னா மதிக்கிறோம்னா அந்த மரியாதையோட அப்படியே போயிடணும். போய் பேசிட்டு எப்படி பாக்குறீங்க? களம் ரெண்டே தானே, 2 பேர் தான் போட்டி. அது களம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்கள் நினைப்போம். எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக மாற்றுவதான் எங்களுடைய என்ன சொல்கிறது, எங்களுடைய களப்பணி. எங்களுக்கான களமாக மாற்றுவோம். அதை நான் ஒருத்தன் தானே நிற்கிறேன், ஒரே ஒரு ஆள். நீங்கள் இத்தனை அமைச்சர்கள், இவ்வளவு பேர், இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க? பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள், அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்கிற பெருமக்கள், பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கலுங்களேன். பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சுருக்காரு, பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு, பெரியார் கோயிலுக்கு போய் கும்பிட்றது காட்டுமரணித்தனம் சொல்லியிருக்காரு, பெரியார் கற்பை அறுத்துப்பட சொல்லியிருக்காரு, அது பேசுங்களேன். மது குடிக்கிறது, மது எந்த நாட்டில் தடை இருக்கு? இங்கே எதுக்கு தடை செய்யணும்? அது மனைவியோட உறவு வச்சக்கூடாது, படக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சமமாக இருக்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதில் கொஞ்சம் பேசுங்களேன். தமிழை சனின்ட்டாரு, காட்டுமராணி மொழின்ட்டாரு, முட்டாப்பைய பாசைன்ட்டாரு, தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு. அப்படி கொஞ்சம் பேசுங்களேன். சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சுட்டார், அவருக்கு ஓட்டு போடாதீங்க. சீமான் பெரியாரை விமர்சிச்சிட்டாரு, ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களேன். வந்து இப்போ ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியல, காந்தியை படத்தை நீட்டி காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல, பெரியாரை காட்டி ஓட்டு வாங்க புரியல, காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல. அப்போ எங்கே உன் கோட்பாடு? எங்கே உன் கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது? பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துடுது. மதவாதத்துக்கு ஆதரவாக போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு எதிரானவர்? யார் சொல்ல வர்றது? கிறிஸ்தவன், இஸ்லாமியன் நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ எந்த மதத்துக்கு எதிரானவர் அவர்? சும்மா பெரியாரை சொல்லிட்டாவே சங்கி, அது பிஜேபி. ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு? ராஜாஜியோட கடைசி வரை கூட்டணி, ஆரிய தலைவர், நீங்கள் சொல்கிற சோக்கால்டு பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு? பாரதிய ஜனதாவின் தாய்த்தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு? அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி வச்சது யாரு? திராவிடம் அதிகாரத்துக்கு போகவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி. நாங்கள் கூலிகள்ங்கிறீங்க, நீங்கள் கூட்டாளிகளாக போனீங்க. இந்த திராவிடம் அரியணையில் ஏறுறதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டையை கூலிக்கு கூட்டி வந்தது யார்? சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யார்? நாங்களா? திராவிட திருவாளர்களா?
பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ? அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. இப்போ ராபின் சர்மாவை குட்டி வரையில் அவர் ஆரியர் இல்லையோ? இது அவங்க ஆரிய எதிர்ப்போ? நீங்கள் மேலே ஏறுறதுக்கு அவன் பக்கத்தில் வர வேண்டியது இருக்குது. அவன் மூளை தேவைப்படுது. ஆனால் அதை நாங்கள் எடுத்துட்டா நீ சங்கி. யார் சங்கி? நாங்கள்லாம் சங்கி. நீ வேற அங்கி லுங்கியா இல்லை சொங்கியா? சேட் அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும். சார் இன்னைக்கு காலையில சென்னையில எஸ்வி சேகரோட தந்தை பேர்ல ஒரு ரோடு வைப்போம் அப்படின்னு சிஎம் அறிக்கை விட்டுருக்காரு சார். அந்த ஒரு நிகழ்ச்சி மேல அதை எப்படி பாக்குறீங்க? ஆரிய கூலி, ஆரிய பற்று, ஆரிய விசுவாசம், ஆரிய கூட்டாளி, வேற எதுவும் சொல்லிருக்கா? சார் ஐஐடி இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் நாடகம் போடும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்குது. உலகத்தில் நீங்கள் கற்பித்த பகுத்தறிவு உயிரோடு இருக்கிற 2 பேர் ஸ்டாலின் ஐயா, தம்பி உதயநிதி 2 பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு. அங்கே அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு, மாநகர தாய் பிரியா, ஐயா தயாநிதி மாறன் 3 பேர் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு. எப்படி சார் ஐஐடி வந்து கோமியம் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காரு சார், அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் மருத்துவமனைகளுக்கெல்லாம் அதை லிட்டராக கொடுத்து குடிக்க சொல்லணும். ஐயா ஏதோ இப்படி இந்த பைத்தியங்கள்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டோம்னு நினச்சி இது பண்ண வேண்டியது தான். வேறு என்ன பண்ண சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், மாட்டு கறிங்கிறான் பாரு. மாட்டு கறிங்கிறான் பாருங்க. மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி, மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி. இதான் இந்த நாடு கட்டமைப்பு. இந்தியாவில் தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது, பால் கொட்டப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. இந்த நாட்டில் நீ சிக்கிக்கிட்ட, நானும் சிக்கிக்கிட்டேன். தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், அரசியல் புரட்சி. அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியெல்லாம் வெவ்வேறு கிடையாது, 2 ஒன்று தான். நாம் தமிழர் கட்சி அரசியலாம் தொடர்ச்சியாக தனித்து போட்டிட்டு வருது. தேர்தல் நேரத்தில் பல முனை போட்டி இருந்த நிலை தற்போது இருமுனை போட்டி நிலை வருது. எதிர்கட்சி இப்படித்தானே எதிர்க்கு ஆதரவு நாம் தமிழர் கட்சி கேட்க மாட்டோம். நாங்கள் வாலும் வேலும் ஏந்தி போரிட்ட மறவர்கள். ஊருமே ஒரு வேல் தான். எத்தனை பேர் வந்தாலும் குத்தி கிழிக்கிற வேல். அது வலிமை மிக்க போராக நாங்கள் செய்வோம். எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்குது, கொள்கை உறுதி இருக்குது, உழைக்கிற ஆற்றல் இருக்குது, இளைஞர்கள் படை இருக்குது, இளம் பெண்கள், இளைய தம்பி தங்கைகளின் படை இருக்குது. களத்தில் நிற்பா. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், போரிடுவோம். எதுக்கு ஆதரவா? எது மக்களை நம்பி மக்களோடு நிற்கிறவனுக்கு எதுக்கு? மக்கள் தானே ஆதரவு. மக்களுக்காக மக்களிடம் வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு கேட்க முடியும். நான் வேற யார்கிட்ட கேட்கணும்? மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டு தான் இத்தனை லட்சம் மக்கள் என்னை ஆதரிச்சிருக்காங்க, மறுபடியும் ஆதரிப்பாங்க. விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் மக்களிடம் நடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு சார். அதை பற்றி உங்களோட கருத்து? மக்களிடம் நாடகம் ஆடுது. அது சரிதான், அது சரிதான். ஏமாற்றுதுங்கிறது அவர் சொல்றாரு தம்பி, அது சரிதான். போராட்டம் பண்ணிருக்காரு இருங்க சார், இங்க வராதீங்க, இந்த பக்கம் வராதீங்க, இந்த பக்கம் வராதீங்க, அப்படி போங்க. பின்னாடி நவருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, போங்கண்ணா. வீடு எடுத்துக்கிட்டீங்க ஒயரு உருவிடு போது அப்படியான போடு ஸ்ட்ராங்கா இருக்காது. அது கரெக்டா இருக்கு. நியூஸ் 18. ஓகே.